துவாரகா அரண்மனை முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருந்தாலும் சத்யபாமா மட்டும் அதில் மகிழ்ச்சியின்றி நின்றாள். அவளது மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்தது. நான் அழகாகவும் செல்வவதியாகவும் இருக்கும்போது ஏன் கிருஷ்ணர் எப்போதும் ருக்மிணியையே அதிகம் நேசிக்கிறார்? நாரதர் புன்னகையுடன் யுக்தி சொன்னார். நீ உண்மையாகவே கிருஷ்ணரின் மிகப்பெரிய காதலி என்றால் அதை நிரூபி. அவரை ஒரு தராசில் அமர்த்தி உன் செல்வத்தால் சமநிலைப்படுத்து. இதில் வெற்றி பெற்றால் நீயே அவருக்கு மிக முக்கியமானவள். சத்யபாமா பெருமிதத்துடன் உடனே ஒப்புக்கொண்டாள். அடுத்த நாள் அரண்மனையில் ஒரு பிரம்மாண்டமான பொன்னாலான துலாபாரம் அமைக்கப்பட்டது. மண்டபம் மக்களை நிரம்பி வழிந்தது. கிருஷ்ணர் தராசின் ஒரு புறம் அமைதியாக அமர்ந்தார். கண்ணுகளில் சிரிப்பு. சத்யபாமா உற்சாகமாக பொன்னும் வைரமும் சேர்த்தாள். ஆனால் தராசு அசையவில்லை. அவள் முழு அரண்மனை செல்வத்தையும் சேர்த்தாள். ஆனால் தராசு அசையவே இல்லை. அப்போது ருக்மிணி மெதுவாக முன்வந்தாள். அவள் மௌனமாக துளசி இலையை எடுத்து பக்தியுடன் கிருஷ்ணா என்று மனதார அழைத்து தராசில் வைத்தாள். அடுத்த நொடியில் தராசு மந்திரம் போல சமநிலைப்படுத்தியது. அந்த நொடியில் சத்யபாமாவின் அகந்தை கரைந்தது. அவள் கண்களில் நீர் திரண்டது. நான் கிருஷ்ணரை பொருட்களால் வெல்ல முடியாது, பக்தியால் மட்டுமே அடைய முடியும் என்று உணர்ந்தாள்.